என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? பிக் ஒன் 2024 மேகாலயா 110 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபார் ஜூன் 15th தான் லாஸ்ட் டே. அன்றைக்கி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸை. ஆனால் இந்த 110 என்கொயரிஸ்க்குமே வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது அந்த இன்ட்ரடக்டரி வீடியோவில் நாங்கள் அட்ரஸ் பண்ணலை. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துலேயும் கேதர் பண்ணி அதில் ஒரு டாப் 15 கொஷின்ஸை மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால வி கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக முடிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்ம வந்து ரோட் ஸ்குவாட், ட்ரெயின் ஸ்குவாட் அண்ட் ஃப்ளைட் ஸ்குவாடாக பிரிஞ்சு வரும். ஃப்ளைட் ஸ்குவாடுக்கு ரெண்டல் பைக்ஸ் தான், ஸோ ஃபியூவல் அதில் இன்க்ளூடட். ரோட் ஸ்குவாட் அண்ட் ட்ரெயின் ஸ்குவாடில் வர பைக்ஸுக்கு ஃபியூவல் இன்க்ளூடடா இந்த ப்ரைஸிங்கில் அப்படின்னா இல்லை. லாஸ்ட் இயர் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கோட் பண்ணியிருந்தோம். ரீசன் என்னென்னா, நம்ம நிறைய ரிமோட் லொக்கேஷன்ஸ்லாம் போய் தங்கணும். ஸோ எல்லா ரைடர்ஸ்க்கும் ஒரு ஹேசல் இருக்கக்கூடாதுன்றதுனால ஃபியூவல்ஸை வந்து அதில் அகாமடேட் பண்ணோம். பட் இந்த வாட்டி வந்து மேகாலயாவில் நம்ம போகிற வழியெலாம் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதனால் ஓன் பைக்கில் வரவங்க உங்களோட சாய்ஸ் ஆஃப் பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் ஃபியூல் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் இன்க்ளூடட். பட் ஒரு வேலை அட் எனி பாயிண்ட் இன் டைம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி உங்கள் டேங்க் எம்டி ஆகி ட்ரை ஆகி நீங்கள் சஃபர் ஆகுறீங்கன்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட செரி கேன்சலில் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் லக்கேஜ் வண்டிங்களில் வந்து கொஞ்சம் ஃபியூவல் இருக்கும். அதை நம்ம ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து வாங்கி ஊற்றிக்கிட்டு அப்போ நம்ம காசு கொடுத்துக்கலாம். ஸோ தட் ஒன் இஸ் கவர்ட். ரெண்டாவது கொஸ்டின், இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். கப்புள்ஸ் வரலாமா அப்படின்னு. கப்புள் அலௌடா? அலௌட், மேரிட் கப்புள் அலௌட். அதாவது நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீ எப்படி நம்புவேன்? தாலி கட்ட சொல்லுவியா, மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டுமோ? இது ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் கூட. இதை வந்து பதில் அங்கேயே சொல்லிக்கலாம், அது கட் பண்ணிடலாம். ஏன்னா இல்லை வேணாம், நானே சொல்லிடுறேன். நீங்கள் மேரிட் கப்புள்னால் நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து கப்புள் ஆகிடாதீங்க. அதான் உங்கள் பிரச்சனை. நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுறோம். அப்புறம் அருண் ஒருத்தன் டூர் கூட்டிகிட்டு போனான், அவன் பைக் ஓட்டுறேன்ற பேரில் பொண்ணை ஓட்டிகிட்டு போயிட்டான் ஒருத்தன் அப்படின்ற பேச்சு வரவனா தானே? கரெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் மேரிட் கப்புள்னால் நீங்கள் வாங்க. ஒரு வேளை நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க, லிவ்இன்ல இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டேன்னு போய் சொல்லிட்டு வாங்க. என்ன பண்ணுறது? இதே நல்லா ஞாபகம் 2024 இருக்கோம். ஓகேவா? அதாவது இங்கே வந்து கப்புள் ஆகிடாதீங்க. கப்புளாக வந்தீங்கன்னா ஓகே, வி வாண்ட் டு கீப் அ ஓப்பன் மைண்ட். ஓகேவா? வி டோன்ட் வாண்ட் டு டாக் டூ மச் ஆன் இட். நீங்கள் எப்படி வந்தாலும் ரெஸ்பான்சிபிளாக வாங்க, டெக்காரை மெயின்டைன் பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பட் ஆனால் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு மோட்டார் சைக்கிளிங் என்விரான்மெண்ட். வி வாண்ட் டு கீப் இட் லைக் தட். ஸோ அதனால் சில்லியாக வந்து இதை இப்படி இருந்தால் தான் வரணும், அப்படி இருந்தால் தான் வரணும்னு எனக்கு ஆக்சுவலாக அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. ஓகே, நீங்கள் டீசெண்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா கம் ஓவர். ஓகே, மூணாவது. ஓகே, மூணாவது கொஸ்டின். ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் இருக்கா இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் நம்ம ரெக்கார்ட் பண்ணது வந்து அது ஒரு ரெக்கார்ட் வர்த்தியான ஒரு அட்டெம்ப்ட். இந்த வாட்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அங்கே இல்லை. நம்ம ஆல்ரெடி 110 என்கொயரிஸு, நம்ம 110மே வந்து போனால் அதுவே ஒரு ரெக்கார்டு தான். பட் ஐம் ஸ்டில் திங்கிங், நம்ம அப்புறமா அதை யோசிப்போம். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சீரியஸாக பிளான் பண்ண ஆரம்பிப்போம்ல ஜூன் 15th அப்புறமா, அப்போ வில் திங்க் அபவுட் இட். ஓகேவா? அடுத்து 4th, இந்த ட்ரிப்பில் ஆல்ரெடி எத்தனை கேர்ள்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய கேர்ள்ஸ் கொஸ்டினாக கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபார் 6 கேர்ள்ஸ் ரெஜிஸ்டர்ட். கரெக்டாப்பா? கரெக்டு. அதுக்கப்புறமா அதில் சோலோ ரைடர்ஸும் இருக்காங்க, மேரிட் கப்புள்ஸில் வர பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஜஸ்ட் டு லெட் யூ நோ. அப்புறம் 5th, குரூப் ஃப்ளைட் புக்கிங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னா எஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வாட்டி பண்ணுவோம். லாஸ்ட் டைமும் பண்ணுவோம், இந்த வாட்டியும் பண்ணுவோம். பட் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அதாவது சீட் செலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது டீம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கன்சிடரேட்டாக இருக்கணும். அது மாதிரி இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் புக்கிங் பண்ணிக்கலாம் லாஸ்ட் இயர் மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்களால் ட்ரெயின் டிக்கெட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் வேரிடாக இருக்கிற மாதிரி தெரியுது லிஸ்ட்டை பார்த்தா. பட் வாட் வி கேன் டூ இஸ், வி கேன் கிளப் யூ அண்ட் தென் நீங்கள் யார் யாரெல்லாம் ட்ரெயினில் வரீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டீம் ஒர்க் பண்ணலாம். வி கேன் கைட் யூ டு இட். ஆல்சோ ட்ரெயின் ஸ்குவாடில் பைக்கை வந்து அதே ட்ரெயினில் லக்கேஜாக மவுண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பைக்கை வந்து பார்சல் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி தினசாக பண்ணணும். இட்ஸ் ஆன் யூ. நீங்கள் அங்கேயே வந்து ஒரு நல்ல பார்சலாலாம் பார்த்து யூ ஹாவ் டு ஒர்க் வித் தெம். அண்ட் ட்ரெயினில் வந்து பைக் வருதுனாலே கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும்.
அதனால் அது கேர்ஃபுல்லாக நீங்களே உங்கள் கையால் பேக் பண்ணும்போது கூட இருந்தீங்கன்னா அது சேஃபாக வந்துடும். ஓகேவா? ஸோ கீப் தட் இன் மைண்ட். வில் கிளப் யூ அண்ட் கைட் யூ, பட் டிக்கெட்ஸ் நீங்கள் தான் பண்ணிக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கியர்ஸ் வந்து அங்கே ரெண்டல் கொடுப்பாங்களா அப்படின்னு. அப்படியே அவங்க கொடுத்தாலும் அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அது வாஷ் பண்ணியிருப்பாங்களான்னா நமக்கு தெரியாது. அதனால் வந்து வி ஆர் நாட் கோன் என்டர்டெயின் தட். நீங்கள் உங்களோட ஓன் கியர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பிரிங் யுவர் ஓன் கியர்ஸ். அதுதான் அதோட ஆன்சர். ஓகே, கரெக்டா? 8th question. லாஸ்ட் இயர் வந்து சிவியர் ஆஃப் ரோடிங் இருந்தது. இந்த வருஷம் ஆஃப் ரோடிங் இருக்கா? நோ ஆஃப் ரோட்ஸ் இல்லை, லீஷராக தான் போகிறோம். எஸ், லீஷராக தான் வரும். இது அட்வென்ச்சரை விட அழகு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஆராம்சே போயிட்டு ஃபன்னாக இருந்துட்டு வந்துடலாம். ஓகே. 9th, மெடிக்கல் சப்போர்ட் இருக்கா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டர்ஸ் இருக்கும். டாக்டர் இந்த ட்ரிப்பில் கிடையாது. ரீசன் என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரொம்ப ஹை ஆல்டிடியூட் வென்ச்சர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வேளை கோமார்பிடிட்டி இருக்கிறவங்க யாராவது வந்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு பிரெத் இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம அதை உடனே போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டாக்டர்ஸ் இருந்தாங்க. இங்கே ஆல்டிடியூட் அவ்வளோவா இல்லை. ஒரு வேளை காட் அன்வில்லிங்லி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து இருந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வாட்டியும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ஒர்க் ஷாப் பண்ணுவோம். ஸோ வி காட் இட் கவர்ட், பட் யூ காட் டு நோ தட் தேர் இஸ் நாட் அ டாக்டர் ஆன் போர்ட். ஓகே, வி டோன்ட் நீட் ஒன் ஆக்சுவலி. எஸ். அப்புறம் 10th, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்கு அப்பாற்பட்டு நம்ம எவ்வளோ கேஷ் கேரி பண்ணணும்னு. நீங்கள் வெறும் டீ அண்ட் லன்ச் மட்டும்தான் நீங்கள் அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 5,000 எடுத்துகிட்டு வந்தால் போதும். மேக்ஸ் டு மேக்ஸ் அது மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட். பட் 5,000 எக்ஸ்ட்ரா இருந்தாலே ஐ திங்க் இட்ஸ் குட் இனஃப். அப்புறம் 11th, அட்வென்ச்சரஸாக இந்த ட்ரிப்பில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சாரி, ட்ரெக் இருக்கு. ஒரு ட்ரெக் இருக்குது. பைக்கில் இல்லை, பட் ஆனால் ஒரு நல்ல ட்ரெக் ஒன்று இருக்குது. அதனால் அதுதான் மேக்ஸிமம் அட்வென்ச்சராக கன்சிடர் பண்ண முடியும் நம்மளால். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு லீஷர் ட்ரிப் தான். லாஸ்ட் இயர் வந்து நம்ம மேலேயே ரொம்ப ஹார்டாக இருந்தோம்னு எனக்கே தெரியும். நிறைய பேர் ஓப்பனாகவே வந்து என்கிட்ட ஃபீட்பேக்காக கொடுத்தாங்க, இது ஒரு ஜாலி ட்ரிப்பை விட ரொம்ப கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் வந்து ஒரு ரெக்கார்ட் அட்டம்ப்ட்டும் இருந்தது, ரொம்ப டஃப்பான டெரெயின்ஸும் இருந்தது. அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஆகிடக்கூடாதுன்றதுனால நானும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் மேலே ஹார்டாக இருந்தேன், பார்ட்டிசிபெண்ட்ஸும் அதை ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பட் ஆனால் இந்த வருஷம் அது அப்படி கிடையாது, இது ஒரு லீஷராக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் இயர் இஸ் another story. I'll let you know about it later. பட் இந்த வாட்டி நம்ம ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறது தான் நம்மளோட என்டையர் எய்மே. ஓகே. 12வது கொஸ்டின் வந்து பிரேக் டவுன் அசிஸ்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு. நீங்கள் ஓன் பைக்காக இருந்தாலும் சரி, ரெண்டட் பைக்காக இருந்தாலும் சரி, பிரேக் டவுன் அசிஸ்டன்ஸ் இருக்குது தான். பட் என்னென்னா, இந்த ரெண்டல் பைக்ஸ்க்கு ஸ்பேர்ஸ் இஷ்யூ இருந்ததுன்னா இட் இஸ் கவர்ட். பட் ஓன் பைக்ஸில் ஸ்பேர்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் மினிமல் ஸ்பேர்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு அகாமடேட் ஆச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு பே தெம் ஃபார் த ஸ்பேர்ஸ் தட் யூ பை தேர். ஆனால் ஒரு வேளை சின்ன சின்ன சர்வீஸ் இஷ்யூ, செயின் டைட் பண்ணுறது, அதெல்லாம் வி காட் இட் கவர்ட், டோன்ட் வரி. கரெக்ட் தானப்பா? கரெக்ட். இதில் வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஸ்பேர்ஸ் அதை மாற்றுறாங்கல்ல, ரெண்டல் பைக்லேயே வந்து இவங்க ஸ்பேர் எதாவது இவங்களா ஏதாவது பண்ணி மாற்றுற மாதிரினா வராது. அதுக்கான லேபர் தான் வந்து அவன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பண்ணுவான். ஸ்பேர் மாற்றினா காசு பண்ணுவான். அதாவது ஐ திங்க் யூ ஹர்ட் ரெண்டட் பைக்ஸ்லேயே நீங்கள் ஓவராக வேர் அண்ட் டேர் பண்ணி அதில் பிரேக் பேட்ஸு அதெல்லாம் என்ன 250 ரூபா, 300 ரூபா, 500 ரூபாக்குள்ளே தான் வரும். பட் எனிவே நம்ம வந்து ரெண்டல் பைக்ஸ் அப்போது ஒரு 5K டெபாசிட் பே பண்ணுவோம். பைக்கை திருப்பி கொடுக்கும்போது அந்த 5K டெபாசிட்டை திரும்பி வாங்கிடுவோம். மேக்ஸ் டு மேக்ஸ் அதுலேருந்து ஏதாவது டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி பிரேக் பேட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து அவங்க அதில் சார்ஜ் பண்ணுவாங்க. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் வண்டியை கீழே போட்டு எங்கேயாவது உடச்சி கிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உடஞ்ச ஸ்பேரை மட்டும் உங்களோட டெபாசிட்லேருந்து கழிப்பாங்க. யூ நோ தட் ரூல். அதுக்கப்புறம் லக்கேஜுக்கு வெஹிக்கிள் வருதா? லக்கேஜுக்கு வெஹிக்கிள் வருது. ஸோ அதனால் எல்லா லக்கேஜுமே நம்ம டேக் பண்ணி, இந்த வாட்டி நம்ம டேக்கில் நேம் எழுதுறதுக்குலாம் நம்ம ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட் இயரை விட அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, லக்கேஜுக்கு வருது வண்டி. ஸோ நம்ம ஃப்ரீயாக ஈஸியாகவே வண்டி ஓட்டலாம் வெயிட் இல்லாமல். 14th கொஸ்டின், ரோட் ஸ்குவாடோட பைக் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நம்ம நிறைய குரூப் ட்ரிப்ஸ் போயிட்டோம். இந்நேரம் இது உங்களுக்கு பை ஹார்ட்டாக இருக்கணும். உங்களோட இன்சூரன்ஸு, பியூசி இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். வண்டி ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி எடுத்துருவாங்க. டயர்ஸை செக் பண்ணுங்கள், பிரேக்ஸை செக் பண்ணுங்கள். இன்ஜின்லாம் ரொம்ப வேர் அவுட்டான இன்ஜினாக இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வரதை அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களோட ட்ரிப்பை வந்து ரொம்ப ஹார்டாக
டோல் டேக்கிங்காக ஆகிடும். பட் இஃப் யூ வாண்ட் கன்சிடர் இட் as an adventure, you need to understand இது வந்து ஒரு குரூப்பாக போகிற ட்ரிப்பு. உங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆகி எங்கேயாவது நின்றுதுன்னா உங்களோட சேர்ந்து ஒரு 10 பேர் நிற்பாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஐயோ என்ன அவர் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வண்டியை நல்ல கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு வரணும். ஐம் ஷூர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிரிக் இட் தட் வே. ஓகே, அப்புறம் கார் என்கொயரி. காரில் வந்தால் நீ சேர்த்துப்பியா? யா, வெல்கம். ஓகே, காருக்கும் அதே தான். காரை பத்திரமா எடுத்துருவாங்க, கரெக்டாக அதை சர்வீஸ் பண்ணி எடுத்துருவாங்க. எங்களோட வந்து ஸ்டே பண்ணி ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்ட்ரேஞ்ச் நீ அலோவ் பண்ணுறது அப்படியே அலோவ் ஓகேவா? ஓகே தான். ஓகே, கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது மட்டும் ஓரளவுக்கு பேசிக்காக வர மெக்கானிக்கும் சரி, ஏன்னா நமக்கு பேக்கப் வெஹிக்கிள் வராங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஓரளவுக்கு பேசிக் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது மினிமல் ஒரு நார்மல் வெஹிக்கிள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஹை எண்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்தால் அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஐ திங்க் யூ ஹர்ட் ஹிம். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களோட டெசிஷன்ஸை இவால்வ் பண்ணி இன்னொரு வாட்டி வேணால் கூட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ். ஓகே, எப்போ ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. ஜூன் 15th ஃபுல் லிஸ்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறாங்க. பாய். நீ பாய் கூட சொல்ல மாட்டேங்களா? சரி, மறுபடியும் சொல்லுங்கள். பரவாயில்ல, நான் அதே எடுத்துக்கிறேன். ரைட், கட்டு.